ஹாரி பாட்டர் படம் உங்களில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக 90s கிட்ஸ் அண்ட் இயர்லி 2K கிட்ஸ் அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுவும் அதில் வர ஹெர்மாயினி கிரேஞ்சர் அப்படின்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அந்த கேரக்டர் மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். எனக்குமே இருந்திருக்கும். எனக்கு ஹாரி பாட்டரில் ரொம்ப பிடிச்ச 2 பார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபான் அண்ட் காப்லெட் ஆஃப் ஃபயர். குறிப்பாக இந்த பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபான் எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங் வச்சு அதுக்கான கனெக்ஷனை லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீனை பற்றி தான் அந்த படத்தில் பார்க்க போகிறோம். இந்த சீனை வந்து படத்தில் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஒருவேளை நோட்டீஸ் பண்ணாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து ப்ரொஃபஸர் லூப்பின் அப்படின்ற ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. அதாவது அதில் வந்து உல்ஃபா மாறுவார் இல்லையா, அந்த கேரக்டர் அப்படி தான். ஆனால் இந்த கேரக்டர் வந்து உல்ஃபா மாறுவார் அப்படின்றது நம்ம கிளைமேக்ஸில் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இவர் வந்து ஒரு உல்ஃப் அப்படின்றத வந்து ஒரு இடத்துல காமிச்சிருந்திருப்பாங்க ஒரு 2 சீனில். அந்த சீனை நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு சீன் எந்த சீன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சீனில் வந்து ப்ரொஃபஸர் லூப்பின் வந்து கிளாஸ் எடுப்பார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பயமான விஷயம் எந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களோ அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்திருப்பாரு. அந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா வந்து அவங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் பயமோ, அத வந்து ஃபன்னா ஹேண்டில் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க. ரான் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு ஸ்பைடர்னா பயம் அப்படின்னு காமிச்சிருப்பாரு. லாஸ்ட்டா ஹாரி கிட்ட வரும்போது, அவருக்கு வந்து டெமன்ஜர்ஸ்னா பயம் இல்லையா? ஸோ, அந்த டெமன்ஜர்ஸை வந்து எடுத்திருப்பாரு. ஸோ, அத பார்த்து அவர் பயப்படும்போது லூபின் வந்து அவர காப்பாத்த ட்ரை பண்ணுவாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஃபுல் மூன வந்து இமேஜினேஷன் பண்ணியிருப்பாரு. அத வந்து பலூனா மாத்தி அந்த இடத்துல டைவர்ட் பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ, இப்போ இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு ஃபுல் மூன்னா பயம் அப்படின்றது ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ, கட் பண்ணா அடுத்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொஃபசர் லூப்பின் எடுக்க வேண்டிய கிளாஸை வந்து ஸ்னேப் எடுத்திருப்பாரு. ஸோ, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அவர் எடுத்த அந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, அந்த உல்ஃப் அத வச்சு தான் எடுத்திருப்பாரு. ஸோ, அதில ஹெர்மாயினி கூட ஆன்சர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு ஃபுல் மூன பார்த்தா உல்ஃபா மாறிருவாங்க அப்படின்ற டாபிக் தான் அங்க போயிட்டு இருந்திருக்கும். ஸோ, இப்போ இந்த சீனையும், இதுக்கு முன்னாடி வந்து இந்த சீனையும் கனெக்ட் பண்ணி பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரொஃபசர் லூபின் அவர் தான் உல்ஃப் அப்படின்றது. பட் சில பேர் மூவிஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு உல்ஃப் அப்படின்றத கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸில தான் காமிச்சிருப்பாங்க அப்படின்னு நெனச்சிட்டுருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த 2 சீன்லேயும் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க லூபின் தான் உல்ஃப் அப்படின்றத. ஸோ இந்த விஷயம் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. நோட்டீஸ் பண்ணாம சில பேர் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்கள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க் யூ.